முதல் முறையாக வெளிநாடு செல்ல இருக்கிற பெண்களா நீங்க உங்க மனதுல எழுற சந்தேகம் தான் முதல் தடவையா வெளிநாடு போகும் பொழுது ட்ரைனிங் கட்டாயமா செய்யணுமா அப்படின்றது. ஆமா, முதன் முறையா நீங்க வெளிநாடு போற பெண்களா இருந்தா கண்டிப்பா ட்ரைனிங் முடிக்க வேண்டியது கட்டாயமா இருக்குது. அதுக்கான காரணத்தையும் அதுக்கான அத்தியாவசியத்தையும் தேடி இன்னைக்கு நம்ம வந்த இடம் தான் ஜனகாந்தா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பயிற்சி நிலையம். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஜனகாந்தா பாடசாலையில வெளிநாடு செல்ற பெண்களுக்காக என்ன மாதிரியான ட்ரைனிங் செய்யறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாட்டு பயணத்தை தொடங்குற பெண்களா இருந்தா கட்டாயமா நம்ம மனசுக்குள்ள எப்படி அங்க போயிட்டு வேலை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில வீட்டு சமையலாளர்களா இருக்கட்டும், குழந்தை பராமரிப்பாளர்களா இருக்கட்டும், அப்படியும் இல்லைன்னா முதியோர் பராமரிப்பாளர்களா இருக்கட்டும், தாதியர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே முதல் தடவையா வெளிநாட்டு பயணத்தை தொடங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன சின்ன பயம் நம்ம மனசுக்குள்ள எப்போதுமே இருக்கும். அந்த பயத்தை ஃபுல்லாவே இல்லாமக்கிறதுக்காக தான் இந்த ட்ரைனிங்கை முற்று முழுதாக உங்களுக்கு 28 நாளைக்கு நாங்க வழங்குறோம். இந்த பயிற்சிகளின் முடிவுல உங்களுக்கு கண்டிப்பா வெளிநாட்டு அனுபவம் கொஞ்சம் சரி கிடைச்சிருக்கும். அதுக்காக தான் இந்த பயிற்சியை நாங்க முற்று முழுதும் உங்களுக்கு இலவசமாக வழங்குறோம். பயிற்சிகளின் முடிவுல இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துல உங்களுடைய கடவுச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டா மட்டுமே நீங்க பாதுகாப்பான முறையிலையும் பயமில்லாமலும் வெளிநாட்டு பயணத்தை தொடரலாம். இந்த மாதிரியான பல்வேறு காரணத்தால் தான் முதல் முறையாக வெளிநாடு போற பெண்களுக்கு பயிற்சிகள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இனிவார வீடியோக்கள்ல ஜனகாந்தா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி பள்ளியில எப்படிப்பட்ட பயிற்சிகளை வழங்குறாங்க அப்படின்றத ஒவ்வொன்றா விரிவா பார்க்கலாம்.